சரி, இப்போ நான் கேட்குறேன், ம். சிவ், பார்வதி லவ்வா, ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்போ லவ், ரொமான்ஸ் சீன் பண்ணும்போது இப்போ உங்க வீட்ல என்ன சொல்றாங்க? ஸோ எங்க போனாலும் என்ன இப்போ கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா புது லவ்வா அப்படின்ற என்ன மாதிரி. பாரு ஸோ அவங்க அங்கேருந்து இறங்கி வராங்க, ஓடி வராங்க, பேசுகிறாங்க. அது ஒரு 2 டேக் போச்சு. 3ஆவது டேக்கில் என்ன ஆயிடுச்சு, நான் என்னோட டைலாகை வந்து அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் அப்படின்னோடனே டக்குனு எனக்கு நின்றுச்சு. அது உங்களை நோக்கி தான் இந்த 2 நாளுக்கான எபிசோடே மூவ் ஆகுது. இதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும்ன்ட்டு, இல்லை போக போக தான் உங்களுக்கு தெரிஞ்சதா? ஆமாம், அது போக போக தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ டெப்த் இருக்குன்னு. பட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போதே டைரக்டர் சார் சொன்னார். மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட சிறகடைக்க ஆசை சீரியல்ல இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. மிஸ்டர் வெற்றிகரன் சார். அப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நான் சொல்கிற பேர் வச்சு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். சிவு அப்படின்ற பேர் கண்டுபிடிச்சிடும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சார் நீங்கள்? நல்லா இருக்கேன் சார். மிஸ்டர் சிவு, மிஸ்டர் சிவுன்னு சொல்ல விட செல்லம்மா சிவு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. சார், வெற்றிகிரண் அப்படின்ற பேர் மக்கள் மனசில் அதான் இதுக்கு இன்றைக்கு அப்புறம் தெரிஞ்சிடும், ஓ இவர் உண்மையான பேர் வெற்றிகிரண் அப்படின்னு சொல்லிட்டு. சிவு, பாரு, சிவன், பார்வதி, இது இந்த எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ரீச்? செம்ம பெரிய ரீச்சுங்க. ஐ மீன் ட்ரெமெண்டஸ் ரீச். அதாவது வெளியே போனாக ஒரு 4 பேர் திரும்பி பார்ப்பாங்க. நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கேன் சீரியல்ஸ்லாம், பட் இவ்வளோ ரீச் இல்லை. அதாவது அந்த பீப்புள் கனெக்ட் இருக்கு பாருங்க, இட்ஸ் அமேசிங். கேட்குறாங்க, எப்படி சார் இருக்கீங்க சார், சூப்பர் சார். அப்புறம் சில பேர் வந்து அந்த லவ் பற்றிலாம் கேட்பாங்க. எஸ்பெஷலி மிடில் ஏஜ் மென், விமன், அவங்களாம் தே ஆர் வெரி கனெக்டட் டு தட் ரோல், தட் கேரக்டர். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, நல்லா ரீச்சு அப்படின்னு. ஒரு ஒரு ரோலில் போகும்போது பைக்கில் வராங்க, பின்னாடி வந்து சார் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆஹா, வந்துட்டோம்டா நம்ம. செம்ம ரீச். ஸோ வெரி தேங்க்ஃபுல் டு த சிறகடிக்க ஆசை டீம், விகடன் ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்டர் குமரன் சார், த ஹோல் டீம். அதுவும் சார், சிறகடிக்க ஆசை சீரியல் வந்துட்டு அதுதான் லைக் டிஆர்பியில் ரொம்ப ஹையாக இருக்குது, பயங்கர பாப்புலர், சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. பட் அந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேஸ்டு, லைக் ஹீரோ ஃபேமிலி அவங்களுக்குள்ள தான் சுற்றிய கதையே நடந்துட்டுருக்கு. அது தாண்டி ஹீரோ அவங்களுடைய அந்த மாமியாருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பேரா ஒரு கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் எப்படி வந்தீங்க, இது எப்படி பிலீவ் பண்ணீங்களா? ஏன்னா டாப்பில் போயிட்டு இருக்க சீரியல் ஒரு நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்புனீங்களா? ஆமா, அந்த பிராண்டிங் இருக்கு இல்லையா. சிறகடிக்க ஆசை 3 இயர்ஸா போயிட்டு இருக்கு. அண்ட் நம்பர் 1 அண்ட் ஸ்டார் விஜய் பண்றாங்க, விகடன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் குமரன் சார் சொல்லவே வேணாம். ஸோ இவங்க எல்லாம் இருக்கும்போது நமக்கு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். சரி, இவங்க எல்லாம் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு. ஸோ பட் இந்த ரோலில் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி இந்த ரோல் எப்படி கிடைச்சிதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இருந்தேன், பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னு. நமக்கு வரதெல்லாம் யூஸ்வலாக அப்பா ரோல் அந்த மாதிரி வரும், இல்லை ஒரு ஆஃபீஸர் ரோல். ஸோ அப்போது நம்ம ஃப்ரெண்டு பார்த்தன் சிவா இருக்கார், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் விகடனில் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, நீங்கள் வேணால் அதை கேட்டு பாருங்கள், சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை கனெக்ட் பண்ணி விட்டார். ஸோ அங்கே போனோடனே அங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜர் தனசேகர் அவரு வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு ரோலுங்க, ஒரு ஃப்ளர்ட்டி ரோல் அப்படின்னு. நம்ம இதுதான் தேடிட்டு இருந்தோம். ஏன்னா யூஸ்வலாக நம்ம பண்ணுறது எல்லாம் ஒரு ரொட்டீன் ரோல்ஸு. ஸோ ஃப்ளர்ட்டின்னொடனே ஓகே ஒரு மைண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைலாக்லாம் காமிச்சாங்க. சரி, இதுதான் சார், ஒரு சின்ன ஆடிஷன் பண்ணுங்க, சேனலுக்கு நான் பண்ணணும். ஸோ அது பண்ணும் போதே ஓகே, ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு அப்படி பார்க்கறது, அந்த ரொமான்ஸு, சரி நம்மளுக்கு இந்த ஏஜில் ஒரு ரொமான்டிக்காக ஒரு ரோல் கிடைக்குது, சரி நம்ம உள்ளே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு தான். ஆமாம், அதாவது எங்கேஜில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கேரக்டர் இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சேம் அதே யங் ஃபீலுக்கான நீங்கள் பாடி லாங்குவேஜ் கொண்டு வரீங்க.
ஜாலியா துரு துருன்னு ஜாலியா உங்க ஏஜ் கேட்டகரி நீங்க காமிக்காம ஒரு பையன் ஒரு யங்ஸ்டர் பையன் எப்படி வந்து பொண்ணு பின்னாடி சுத்தி பண்ணானோ அது மாதிரி சீக்கிரமா அந்த யோகா கிளாஸ்க்கு வர்றது இவங்க பின்னாடியே போறது கரெக்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நான் ஆக்சுவலி அதை யோசிச்சு நான் என்னோட ப்ரீவியஸ் டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன் சார் நீங்க இந்த மிடில் எல்லாம் ரொமான்ஸே காமிக்க மாட்டேங்கிறீங்க சார் எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க அப்படின்லாம் அது அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்துருக்கேன் சி அதுதான் சொல்லுவாங்கல்ல நீங்க வந்து அது when you think about it the universe will make sure that you get it manifest that ஸோ அது வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்டா இந்த மாதிரி வந்துச்சு சரி ரொமான்ஸ் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க மிடில் ஏஜ்ல இப்போ எல்லாரும் வந்து வெயிட்டிங் சரி அவங்க ஏஜ்ல ஒரு ரொமான்ஸ் எதிர்பார்ப்பாங்க இல்லையா ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ற ரொமான்ஸ் வேற கண்டிப்பா ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் சார் இன்புட்ஸ் எல்லாம் தருவாங்க அப்புறம் ஸ்கிரிப்ட்ல இருக்கும் அவரு டைரக்டர் சார் வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவார் அது ஏன் அப்படின்னு நம்ம அப்போ யோசிப்போம் அந்த அவுட்ல பார்க்கும்போது தான் தெரியும் ஓ இதுதான் சொன்னாரு அப்படின்னு. சரி இப்போ நான் கேட்குறேன் சிவ் பார்வதி லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா அது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கலவரம் இருக்கு இதை நோக்கி தான் அந்த கலவரம் இருக்கு பார்வதி அவங்களுடைய பயணம் வந்துட்டாப்புல பெரிய பிரச்சனை உங்களை சட்டெல்லாம் பிடிச்ச மாதிரி அடிக்கலாம் வந்துட்டாப்புல ஸோ அது என்ன சார் உங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம் அது லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை வந்து பியாண்ட் தி ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பா அப்படி ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் கிளாரிட்டி சொல்ல முடியாது அடுத்தடுத்து போங்க இப்பயே கேட்டா எப்படிடா அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல நம்மள கரெக்ட் அது அந்த ட்ராக் அப்படி போகும்போது தான் தெரியும் அது இப்போ வந்து அங்கிருந்து அப்படி வந்து இப்படி வந்து அந்த நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும் பட் ஒரு த்ரூ அவுட் டிராவல் இருக்கும் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதான் லைக் ஃப்ளர்ட்டி கேரக்டர் மாதிரி தான் உள்ள வந்தீங்க சன்னா லைக் அந்த யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கு சன்னா உள்ள வரீங்க இவங்களை பார்த்த உடனே லைக் ஃபர்ஸ்ட் சைட் லவ் நீங்க உள்ள வந்த உடனே பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் சைட் லவ் அப்படி இப்படின்னு இருக்கு அவங்களுக்கு உடம்பு சரியாம இருக்கு சுக்கு காப்பி போட்டு தரீங்க என்னன்னா வாங்கிட்டு வரீங்க அப்படியே போகுது நாங்களும் பாக்குறோம் என்ன இது ஓரளவு ஃபன்னுக்காக மட்டும்தான் இருக்குமோ சும்மா என்டர்டைன்மெண்ட்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் நேத்தும் இன்னைக்கு வரப்போற எபிசோட செம்ம பிளாஸ்டா இருந்தது லைக் அது உங்களை நோக்கி தான் அந்த 2 நாளுக்கான எபிசோடே மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு 30-40 இயர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடஞ்சிருச்சு இன்னைக்கு பார்க்கும்போது பார்வதியும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டருக்குள்ள உள்ள அப்படியே வந்துட்டே இருக்கீங்க இதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கும்ட்டு இல்ல போக போக தான் உங்களுக்கு தெரிஞ்சதா? ஆமா அது போக போக தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ டெப்த் இருக்குன்னு பட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போதே டைரக்டர் சார் சொன்னார் நல்ல கேரக்டருங்க நல்ல டிராவல் ஆகணும் நல்ல டெப்த் இருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரும் சொன்னார் ஸோ வென் தே ஆர் சேயிங் குமரன் சார் சொல்கிறாங்கன்னா இருக்கும் இல்லாமல் சொல்ல மாட்டேன் ஸோ அதை நம்பி அப்படியே இறங்கி போனது தான் அந்த லவ்ன்றது வந்து ஒரு கீ வார்த்தை சொன்னார் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து அவர் என்ன சொன்னாங்க நீங்க அவங்கள விட்டு கண்ணை எடுக்கக்கூடாது அவங்களே தான் பார்த்தோம் எப்போ பார்த்தாலும் நீங்க அப்படி பார்க்கணும் அப்படின்னாரு ஸோ அதுதான் அங்கே கீவேர்டு பக்கா. சரி இப்போ நம்ம படத்தில் நடிக்கும் போது ரொமான்ஸ் இருக்கும் போது இப்போ யங்ஸ்டர்ஸ் என்னன்னா ஐயோ வீட்டில் அப்பா அம்மா எதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும் இப்போ லவ் ரொமான்ஸ் சீன் பண்ணும்போது இப்போ உங்க வீட்டில் என்ன சொல்றாங்க? வீட்டில் அம்மா பார்ப்பாங்க அப்புறம் ஒய்ஃப் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ எங்க போனாலும் என்ன இப்போ கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க புது லவ்வா அப்படின்னு பாரு சூப்பர் பட் தேர் ஆல் தே லவ் தட் அந்த லவ் தெரியுது அவங்க பேசும்போது அவங்க அந்த என்கரேஜிங் வேர்ட்ஸ் சொல்லும் போதெல்லாம் நல்லா தெரியுது ஸோ சொல்லுவாங்க சூப்பர்டா நல்லா பண்றடா பொக்கே கொடுக்குறியா நீ என்ன இதெல்லாம் போட்டு தர சூப்லாம் வீட்டுல எல்லாம் பண்றியா அந்த மாதிரிலாம். அதுவும் இல்லாம நீங்க அந்த ஒரு இப்போ யூடியூபரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க டெய்லி கதை சொல்ற இது நீங்க தான் ரைட்டரு அம்மா பேசுறாங்க ஒரு சீரியல் பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் அது மக்கள் மத்தியில கொண்டு போய் ஒரு 2-3 கேரக்டர் தான் வந்து பதிவாகும் இந்த சீரியல் மூலியமா வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் ஒரு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? வீட்டு பக்கத்துல ஒரு சார் இருக்காரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரியாது அப்புறம் கேட்டார் நீங்க பண்றீங்க ஆமா ஆமா பண்றேன் ஸோ அடுத்த இதுல இருந்து எபிசோட் பார்த்துட்டு அறிவார் பாருவா
லவ் அப்படி அப்படிதான் பாதி பாதி ஏதாவது சொல்லுவாரு. ஸோ அதுலயே தெரியும், ஓஹோ இது பயங்கர இன்ட்ரெஸ்டடா பாக்குறாங்க அப்படின்னு. ஸோ மாலுக்கு போயிருக்கும் போது அப்படிதான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ட்ரிப்ளிகேட் முஸ்லிம்ஸ் அவங்க அந்த சிறகு அடிக்க முன்னாடி சிவன் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களும் எல்லாம் மாறிட்டாங்க சிவ். ஸோ அதுதான் அந்த என்கேஜ்மெண்ட் இல்லையா. ஸோ ஆடியன்ஸ் வந்து அப்படியே அதுல சிங்க் ஆகி வராங்க. ஃபர்ஸ்ட் சிவன் சொல்லியிருந்தாங்க, பார்வதி, இப்போ பாரு சிவன் அவங்களே சொல்றாங்க சிவன். ஸோ தட்ஸ் ரீச். ரைட் சார். நீங்க வந்து மேடம்க்கு லைக் உங்க ஒய்ஃபுக்கு மேடம்க்கு எல்லாமே பேர் வச்சு கூப்பிட்டுருக்கீங்களா? இல்லைன்னா எல்லாம் கேட்பாங்களே பார்வதின்ற பேரை பாருன்னு மாத்தி கூப்பிடுறேன், என்னைக்கு இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு நடந்திருக்கா? இல்ல அந்த அந்த பிரச்சனை இருக்கும் அங்க பாக்கும்போது, இங்க கொஞ்சம் அந்த அதெல்லாம் இருக்கும். என்ன நிறைய பேரு நீ இந்த மாதிரி பேசுனதே இல்லையே அந்த மாதிரிலாம் வரும். சரி இன்னும் அது வேலை அங்க கேமரா முன்னாடி மட்டும் வருது, இங்க கேமரா எல்லாமே பர்சனலா வர மாட்டேங்குது அப்படின்னு. ஆமா பண்ணி ஆனும். ஃபேமிலி சைட்லயும் செம்ம ஹாப்பி. இல்ல அவங்க அவங்க பார்வதி மேடம், அவங்க பாக்யலட்சுமி, அவங்களும் ஐ மீன் ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டைப். அந்த ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கிறதுனாலதான் அந்த என்கேஜ்மெண்ட் வருது. அவங்களும் நானும் சிங்க்ல இல்லைன்னா அது தெரியாது. பட் ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட்லி. ஸோ இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு டூ த ரோல். அண்ட் அஃப்கோர்ஸ் குமரன் சார் இருக்காரு, அப்புறம் கேமராமேன் மார்ட்டி சார் இருக்காரு. அதெல்லாம் பயங்கர ஒரு சின்ன செட்டப் வச்சுட்டு பயங்கர ஃபாஸ்டா எடுத்துருவாங்க. பக்கா. ஹவ் அபவுட் முத்து, மீனா, இவங்கள பத்தி சொல்லுங்க சார் ஒரு 2 வார்த்தை. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க? வெரி நைஸ் பீப்புள், வெரி நைஸ் பீப்புள். முத்து வந்தால் அப்படி உட்காந்து பேசாம வச்சுனா நார்மலா உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. இப்போ கூட உட்காந்து பேசணும், எப்படி நீங்க கார்ல எல்லாம் போகும்போது ஹேண்டில் பண்றீங்க, என்னையே இத்தனை பேர் கேக்குறாங்க, உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா சார், நான் கார் விண்டோ இறக்கி வச்சிருவேன், எல்லாம் போற வரவங்க எல்லாம் டிராபிக்ல பேசிட்டே போவாங்க அப்படின்னு. He likes that. So I also started liking. இவ்வளோ ரீச் எனக்கு வரல. சரி நான் மூவிஸ் பண்ணிருக்கேன், ஆட்ஸ், வெப் சீரிஸ், இன்னும் சீரியலும் பண்ணிருக்கேன். பட் இந்த ரீச் வந்தது இல்லை, கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த பிராண்டு, அந்த டீம் அப்படின்னு நம்பி வந்தாச்சு, எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இது வந்து நீங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு இந்த ஃபேம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சார். இவன் வந்து படம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய இயர்ஸ் வரை பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களோட அல்டிமேட் கோலா எப்படி இருக்கு சார்? லைக் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் இந்த மாதிரி தான் இன்னும் மெல்ல போகணும் அப்படின்றத ஐடியா வச்சிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு பி அ வெல் நோன் கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த கிராஃப்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அதனால நிறைய எல்லா ஃபார்மேட்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாஸ்ட்ல ஐ ஹவ் ஒர்க்ட் வித் லாட் ஆஃப் குட் ஆக்டர்ஸ். இப்போ ரீசெண்டாக ஜெயபிரகாஷ் சார் அவர் கூட ஷூட் பண்ணிட்டு வந்தேன் ஒரு வெப் சீரிஸுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து த்ரிஷா மேமோட, அப்புறம் ஜெயம் ரவி சாரோட, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பிரகாஷ் ராஜ் சார். ஸோ அவங்களாம் பார்க்கும்போது சமுத்திரக்கண்ணி சார், அவங்களாம் பார்க்கும்போது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது வி லேர்ன் அ லாட். ஸோ மை ஐடியல் கோல் இஸ் அவங்கள பார்த்து அங்க போனாக்க நடுவில் எங்கேயாவது போய் ரீச் ஆகும். அவங்க லெவல்லாம் போறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் வி எய்ம் ஃபார் தட். ஒரு சமுத்திரகனி சாரோ, ஒரு ஜேபி சாரோ அப்படின்னு ரீச் ஆகும் சார். இப்போ வந்து நம்மளுக்கு சிறகடி காசு மூலியமா லைக் வெற்றிகரன் அவரை வந்து நம்மளுக்கு தெரியும், சிவ் அப்படின்ற கேரக்டர் மூலியமா தெரியும். பட் நீங்க பர்சனலா நீங்க எப்போ ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, அதுக்கு முன்னாடி பர்சனல் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, ஐ ஸ்டார்டட் இன் ஐடி. ஸோ நான் லாயலா காலேஜ்ல படிச்சுட்டு அப்புறம் ஐடியில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். தென் ஐ வென்ட் டு சிங்கப்பூர், அப்புறம் மலேசியா, யூஎஸ் அப்படின்னு ஒரு 15 இயர்ஸ் கிட்ட அங்கெல்லாம் இருந்தேன், வேலை பண்ணேன். ஆக்சுவலி சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் பிஆர் வீட்டெலாம் வாங்கி செட்டில்லாம் ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் 2010 வி வாண்டட் டு கம் பேக். ஸோ அவர் சன் வாஸ் அரௌண்ட் 5-6 இயர்ஸ் ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ வி வேர் தேர். ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க, ஸோ பேரண்ட்ஸும் தனியாக இருக்காங்க. ஸோ வி கேம் பேக் ஹியர். ஸோ 2010 திரும்பி வந்துட்டோம். ஸோ வந்து ஐடியில் திரும்பி வேலை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஒரு தாட் வருது 2018. சரி நம்ம ஐடிலேயே ஒரு வருஷம் வேலை பண்றது, இதை தவிர நம்மளால வேற என்ன பண்ண முடியும், வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் 2019 ஐ ஸ்டார்டட் ட்ரைங் ஃபார் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அதாவது ஆக்டிங் போகணும், மூவிஸ் போகணும் அப்படின்னு ஒரு எண்ட் கோல் இருக்கு.
அதை எப்படி ரீச் பண்றது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அந்த கிராஃப்ட் இருக்கா, நம்மளால பண்ண முடியுமா, ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி இதெல்லாம் எப்படி பண்ணலாம்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி பார்ப்போம், நமக்கு அதில் வந்து இன்வால்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அங்கேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ அது என்ன பண்ணுறேன், 2019 ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறேன். அந்த வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாலெல்லாம் வருது இல்லையா, அதை தான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அதுல ஒரு நல்லவர் ஒருத்தர் மாட்டினாரு. அவர் பேர் வந்து டாக்டர் ஹர்ஷவர்தன். ஸோ அவர் டாக்டர், பட் இஸ் பேஷனேட் அபவுட் மூவிஸ். ஸோ அவர் கூப்பிட்டு பேசினாரு, நான் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண போறேங்க, ஒரு சீரியஸ் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவேன் நான், அதில் எல்லாத்துலேயும் உங்களை வந்து ஐ வில் இன்வால்வ் அப்படின்னு. ஓகே, நானும் சொன்னேன், ஓகே எனக்கும் வந்து ஷோரீலுக்குலாம் ஏதாவது வேணும், சரி நீங்கள் எடுக்கிறதுனா நான் பண்ணுறேன்னு. ஸோ அவர் கூட ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். அது பண்ணும்போது தான் கொஞ்சம் ஷோரீல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, ஓகே நம்ம பண்ணலாம், இன்னும் இதை பர்சீவ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வாட்ஸ்அப்லலாம் அப்ளை பண்ணுவேன் நான், ஃபேஸ்புக்லாம். அப்போ திடீர்னு பார்த்தா ஃபிலிம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தா ஒருத்தர் ஆடுக்கு கூப்பிடுறாரு, ஆட் பண்ணுவீங்களா, ஆடா நம்ம ட்ரை பண்ணதே இல்லையா அப்படின்னு. அப்படிதான் வந்து அது ஒரு இளநீர் ஆடு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இளநீர் ஆட் வச்சு சென்னை சில்க்ஸ்ல கூப்பிட்டாங்க. அது அப்படி டிராவல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் படம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ படத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக சொல்லணும்னா, இப்போ துணிவுல பண்ணியிருக்கீங்க, வாரிசுல பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு சடன் ஒரு வேற பேஷன் நோக்கி போகணும் அப்படின்னு சினிமாக்குள்ள வந்தீங்க. நம்ம ஒரு மாதிரி பெரிய லெஜெண்ட்ஸாக பார்த்த ஆக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் பிரகாஷ் ராஜ் சொல்லலாம், அப்புறமா வாரிசு செட்டில் லேர்ன் பண்ண அந்த மாதிரி விஷயம். ஆமாம், கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து லாட் ஆஃப் டேக் அவேஸ் இருக்கும். அதாவது அவங்க நம்ம வந்து அங்கே உட்காந்து அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது மாதிரி இருக்காது, பட் அவங்க பண்ணும்போது நம்ம அதை அப்சர்வ் பண்ணி கற்றுக்கணும், அதுதான் மெயின். ஸோ அந்த மாதிரி த்ரிஷா மேம் கூட இந்த ரோட் பண்ணேன். அதில் என்னன்னா, ஒரு சீனில் அவங்க வெளியேந்து வருவாங்க, ஓடி வருவாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் ஓடி வரும். ஓடி வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஒரு இன்டென்ஸ் சீனை பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுவாங்க. அதில் நல்ல நான் கொஞ்சம் டைலாக்லாம் பேசுவேன். ஸோ அவங்க அங்கேருந்து இறங்கி வராங்க, ஓடி வராங்க, பேசுகிறாங்க. அது ஒரு 2 டேக் போச்சு. 3ஆவது டேக்கில் என்ன ஆயிடுச்சு, நான் என்னோட டைலாகை வந்து அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். பட் ஷீ மேனேஜ் தட். டாக்டர், நான் ஒரு டாக்டராக இருப்பேன், டாக்டர் அப்படின்னோடனே டக்குனு எனக்கு நின்றுச்சு, நான் பேசவே இல்லை. ஸோ ஷீ மேனேஜ், ஷீ டிடன்ட், அதாவது அவங்க அப்படி சொல்லலைன்னா நான் டைலாக் பேசி அது கட்டாயி திருப்பி ரீடேக் போகுது. ஸோ அதான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஹவு ஷீ மேனேஜ் தட் சுச்சுவேஷன். அவங்க வந்து அவ்வளோ இமோஷனலாக இருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, ஓ இவர் வராரு, பேச போறாரு, டைலாக் சொல்ல போறாரு. அமேசிங். நீங்க எப்படி சார் அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா சண்டை உங்களுக்கு அது ஜர்க் ஆயிருக்கும்ல, பக்குன்னு ஆயிட்டு இருக்கும் அவங்க ஹேண்டில் பண்ண, நீங்களும் அதுக்கப்புறம் அப்படின்னா டக்குன்னு நம்ம ஷாக் ஆகணும், அதுக்காக தான் அவங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க டைலாக் பேசிட்டீங்க டக்குன்னு. ஆமா, ஓஹோ முந்திக்கிட்டோம் நம்ம, அவங்க கட் பண்றாங்க கரெக்ட் அப்படின்னு, அதுக்கப்புறம் அப்படி பண்ணி முடிச்சிட்டாங்க. சூப்பர். பட் அது அந்த சீன் என்னன்னா, ஒரு தரையும் அவங்க வந்து அந்த ஜீப்ல இருந்து இறங்கி, ஒரு ஜீப்ல இல்ல, அவங்க அங்க வந்து வண்டியில இறங்கி அங்க இருந்து ஓடி வரணும் 50 மீட்டர். ஓடி வந்து உள்ள வந்து அந்த மூச்சு வாங்குறதோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விடணும். 5 டேக் 5 டேக்கும் பண்ணாங்க, ஓடி வந்தாங்க அவ்வளவு தூரம் அந்த. ஆமா, பட் 5 டேக்கும் பர்ஃபெக்டா தான் பண்ணாங்க அவங்க. ஐ மீன் கேமரா மிச்ச பேரு அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் 5 times she came. அப்படியே வந்து இவ்வளோ ஒரு டெடிகேஷனா, தட் இஸ் வை ஷி இஸ் தேர் ஆன் டாப். இந்த வயசுலயும் அவங்க வந்து இன்னும் லீடா பண்றாங்கன்னா டெடிகேஷன் தான் கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட. இந்த மாதிரி உங்களுக்கு படத்துல ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட், இல்லைன்னா இந்த படம் நான் வந்து கொஞ்சம் ரீச் ஆகும்னு நினைச்சேன், என்னுடைய கேரக்டர் மாதிரி இன்னும் ரீச் ஆகல அப்படின்ற ஏதாவது ஃபீலிங் இருக்கா சார்? இந்த படம்லாம் கொஞ்சம் நல்ல கேரக்டர் பண்ணேன், பட் அது இன்னும் ரீச் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்ல இப்பதான் படம் பண்ணிட்டு இருக்கீங்களா அது மாதிரி ரீச் ஆகுற மாதிரி? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வெப் சீரிஸ் ஜேபி சாரோட, அது ஒரு நல்ல சீன், அது நல்லா ரீச் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, ஆஷா சரத் மேமோட ஒரு படம் பண்ணியிருந்தேன், அவங்க ஹஸ்பண்டா என்னோட ரோல். அது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும். அதில்
பட் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஐ தாட் அது முடிஞ்ச ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்னு ஓ நினைக்கிறேன். ஓ அது வரும்போது அது நல்லா இருக்கும் காம்பினேஷனு, நல்லா சீன் இருக்கும்னு நினைச்சேன். ஸோ நல்லா பண்ணதெல்லாம் பாக்ஸில் இருக்கு. ஸோ வெளியே வந்தது இது, அப்புறம் ஹார்ட் பீட்டு. ஓ ஹார்ட் பீட். ஹார்ட் பீட்ல நல்ல ஒரு ரோல். கனாகாலம் காலம் நல்லா போச்சு. ம் அதில் மலர் கேரக்டரோட அப்பாவா வருவேன். அந்த கேரக்டர் நல்லா ரீச் இருந்துச்சு. பட் இன்னும் நான் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணும். ஸோ ஐம் வெயிட்டிங். இப்போ நிறைய வருது, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வருது. ஐம் அவாய்டிங். கொஞ்சம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நீங்க சொன்ன மாரி நிறைய படங்கள் நல்ல படங்கள் பண்ணிட்டு அது இன்னும் ரிலீஸ் ஆகாம ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அது உள்ள எப்படி சார் இருக்கும் ஏக்கமா? ஏன்னா இது வெளியே வந்தோம் இன்னும் நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், இன்னும் நம்ம கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். பட் ஏதோ சில ரீசன் அது உள்ளே இருக்கும். சரி, அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும். நம்ம படம்னு போயிட்டோம். அந்த படம் வெளியே வர்றதுக்குள்ள இருக்கிற அவஸ்தை பாருங்க. நமக்கு மட்டும் இல்லை, அந்த டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசருக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நிறைய பேர் வந்து படம் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. அவங்களுக்குலாம் யோசிக்கும் போது நம்மளது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சின்ன பாட்டு தான் பண்ணுறோம். அது உடைக்க தான் நான் வந்து சீரியலில் பண்ண ஆரம்பித்தேன். இந்த வெப் சீரியல் அந்த கணக்கானும் காலங்கள், அந்த மாதிரி வெப் சீரியல் உப்பு புளிகாரம் பண்ணேன். அப்புறம் ஹார்ட் பீட்டு, இன்னொன்று வருது டிஸ்னி ஹாட் ஸ்டாரில். அதை பிரேக் பண்ண தான் இது பண்ணது. ஏன்னா சீரியல்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் டக்குன்னு. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தும் கிடைக்கும், கண்டென்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சீரியல் சைடில் இப்போ நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நம்ம ஃபார்ம் ஆகிட்டோம் சார். நம்ம குட்டியாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஒன்ஸ் மக்களுக்கு ரெக்கக்னேஷன் நம்ம சைடில் கிடைச்சிட்டாலே நம்ம நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான். இப்போ உங்களோட கோல் வந்து இதே மாதிரி சீரியல் பண்ணலாம். மீன் சினிமா அது அல்டிமேட் கோலாக இருக்கும். சீரியலில் இதுக்கப்புறம் மறுபடியும் குட்டி கேரக்டர்ஸ் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து நல்ல ஒரு ரெஸ்டரான கேரக்டர் பண்ணுற மாதிரி உங்கள் சைட்லேருந்து மைண்ட் எப்படி இருக்குது? இல்லை, இதே வந்து குட்டி கேரக்டர் இல்லை, இது வந்து அங்கே நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வராங்க, இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகி வரும்போது அப்படி தான் இருக்கும். பட் நான் வந்து ஃபுல்லேஜாக நல்ல கேரக்டர்ஸ் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2 பேசிகிட்ருக்கேன், இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ அந்த மாதிரி லாங் ரன்னிங் நல்ல வெயிட்டேஜ் இருக்கிற கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். சூப்பர் சார். லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. அடுத்து ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் உங்களை நீங்கள் வந்து எந்த பொசிஷனில் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? சினிமா ஒரு சீரியலில் உங்களுடைய இந்த சினிமா மூவி கெரியரில் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா திரும்பி பார்த்தா வெற்றிக்கிரண் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு உங்கள் ஆம்பிஷனை எப்படி சொல்கிறீங்க? அதான் ஜேபி சார் கிட்ட பேசும்போது அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களை பார்த்து அவர்கிட்ட சொல்லிட்டேன், உங்களை பார்த்து தான் சார் நான் ஃபிலிம் வந்து நீங்கள் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன், ஒரு மிடில் ஏஜில் நீங்கள் வேற ஒரு ஃபீல்ட்லேருந்து வந்து இது பண்ணுறீங்கன்னு. அப்போ அவர் ஒரு லைன் சொன்னார். நானும் கேரக்டர்ஸ்லாம் தேடிருக்கேன். அவர் சொன்னார், கேரக்டர்ஸ் அமையணும், நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக நீங்களும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி பதில் அதுதான். நான் இப்போ வந்து நான் அந்த நல்ல கேரக்டர்ஸ் தான் தேடிட்டுருக்கேன். அது இருந்தால் அதில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த இடம் அந்த இடம்லாம் கிடையாது. நம்ம 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக ஒரு நல்ல ஆக்டராக இருக்கணும். கண்டிப்பாக சார். ஸோ அஸ் யூ விஷ் அது எங்கள் மூவி வேர்ல்டு மீடியா சார்பாக அது நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி தேங்க் பண்ணுறேன். உங்களுடைய ஃபேன்ஸ்க்காக நீங்கள் என்ன சொல்ல விருப்ப போகிறீங்களா? சிவ் கேரக்டர், ஏன்னா நம்ம இன்டர்வியூ போட்டதுக்கப்புறம் உங்களை பற்றி வீட்டில் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த கிடைச்ச ரெக்கக்னேஷன் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட்னால தான் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் மேற்கொண்டும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட கேரக்டரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் யா, ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் வெற்றிக்கிரண் ஆர் ஷிவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யா.